கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இன்று பத்ரு போர் நினைவு நாள். பிறை 17 ரமதான் மாதம் ஹிஜ்ரி 2வது ஆண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய மார்க்கத்தை ஒரேடியாக வீழ்த்திவிட வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு மக்காவில் இருந்த குறைஷிகள் முற்கூட்டியே திட்டமிட்டு ஒரு பெரிய போரை நடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதற்காக மக்காவில் மிகப்பெரிய அளவில் பணம் வசூலித்தார்கள். தாய்மார்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் அள்ளி கொடுத்தார்கள். செல்வந்தர்கள் பணங்களை கொடுத்தார்கள். இந்த பணங்கள் மட்டும் போதாது நமக்கு. ஆகையினால் இந்த பணத்தை முதலீடு செய்து வியாபாரம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் சேர்த்து, இந்த மூலப்பணமும் லாபமும் சேர்த்து கிடைக்கக்கூடிய தொகையை வைத்து ஆயுதங்கள் வாங்கி மக்காவில் வீட்டுக்கு ஒரு ஆண் போரில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற திட்டம் எதிரிகளுக்கு இருந்தது, குறைஷிகளுக்கு இருந்தது. அதற்காக அவர்கள் பணம் வசூலித்து விட்டு வளம் கொளிக்கக்கூடிய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய சிரியாவுக்கு சென்று வியாபாரம் செய்துவிட்டு அவர்கள் லாபத்தோடு திரும்பி மக்காவுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. நாம் இவர்களை பத்திரமாக மக்காவுக்கு செல்வதற்கு அனுமதித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த பணத்தை எல்லாம் வைத்து அவர்கள் ஆயுதங்களை வாங்கி அவர்களுக்கு வசதியான ஒரு நேரத்தில் நம் மீது போர் தொடுக்க அவர்கள் வருவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாகவே அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் மக்காவில் இருந்து எல்லா முஸ்லீம்களும் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்துவிடவில்லை. அங்கே சில முஸ்லீம்கள் இருந்தார்கள். பலகீனமான முஸ்லீம்கள் மதீனாவுக்கு வர வாய்ப்பில்லாதவர்கள் இருந்தார்கள். அது அன்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உளவு தகவல் சொல்வதற்கு தன்னுடைய ஒற்றர் படை ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தார்கள். அந்த ஒற்றர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வப்போது தகவல்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள், எதிரிகள் எப்படியெல்லாம் திட்டமிடுகின்றார்கள் என்று. இந்த அபூ சுஃபியான் என்பவருடைய தலைமையில் சிரியாவுக்கு சென்று மக்காவுக்கு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய, லாபத்தோடு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த வணிக கூட்டம் மக்காவுக்கு வந்ததற்கு பிறகு ஆயுதங்களை வாங்கி முஸ்லிம்களை தாக்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்திருந்தது, இந்த உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில். ஆகையினால் இவர்களை மக்காவுக்கு பத்திரமாக திரும்பி சென்று நாம் விடக்கூடாது. அவர்களை பத்திரமாக திரும்பி போக விட்டுறக்கூடாது. அவர்களை வழிமறித்து விட வேண்டும். வழிமறித்து தாக்கி அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அந்த பணங்களை சூறையாடி கொண்டு வந்து விட்டால் அதை வைத்து நம்முடைய அரசை நாம் வழிநடத்தி கொள்ளலாம். எதிரிகளுடைய திட்டங்களை நாம் முறியடித்து விடலாம். அவர்களிடத்தில் ஆயுதம் வாங்குகின்ற அளவுக்கு பணம் சேர்ந்து விடாமல் பார்த்து கொள்ளலாம். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு கணக்கு இருந்தது. அந்த நேரத்தில் இப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு சென்று நாம் வழிமறித்து விட்டால் எதிர்காலத்தில் ஆபத்து இருக்காது என்று புரிந்து கொண்டு தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை சொல்கின்றார்கள். இப்படி உனக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது, ஆகையினால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று தோழர்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தார்கள் அல்லவா சில 100 தோழர்கள், அவர்களெல்லாம் சொல்கிறார்கள், போட்டு பார்த்து விடுவோம், அவர்களை நாம் வழிமறித்து விடுவோம், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதற்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திரும்ப திரும்ப நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தது என்னவென்றால், ஏன் அப்படி திரும்ப திரும்ப கேட்டார்கள் என்றால், மதீனாவில் இருக்கக்கூடிய, மதீனாவை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். அவர்களிடமிருந்து ஒப்புதல் வர வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வரும்போதே அவர்களிடத்தில் என்ன ஒப்பந்தம் செய்துவிட்டு, என்ன சத்திய பிரமாணம் செய்து மதீனாவுக்கு அவர்கள் வந்திருந்தார்கள் என்றால், எனக்கு எல்லா வகையிலும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அப்படி ஒத்துழைப்பு தருவதாக நீங்கள் என்னிடத்திலே சொல்வீர்களானால், வாக்கு கொடுப்பீர்களானால் உங்கள் ஊருக்கு நான் வருகின்றேன் என்று சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் ஹிஜ்ரத்தை செய்து வந்திருந்தார்கள். ஆகையினால் மதீனாவை சார்ந்த அன்சாரி தோழர்களுடைய ஒப்புதலும் அவருடைய கருத்தும் ரசூலுல்லாஹ்வுக்கு மிக முக்கியமாகப்பட்டது. இதை புரிந்து கொண்ட மதீனாவை சார்ந்த தோழர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைவரை போல இருந்த சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள்,
ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ், எங்களிடம் இருந்தா நீங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் என்ன நினைத்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள் என்று சொன்னால், எல்லோரும் சார்பிலும் சொல்றாங்க, நமக்கு மாற்று கருத்து இருந்தால் தானே நாம் சொல்ல வேண்டும், நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே, பிறகு எதற்கு நாம் தனியாக சொல்ல வேண்டும் என்று கருதி கொண்டு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ, இது ஒரு போருக்கு போறோம், அங்க என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், வழிமறிக்க போறோம், அது போரா மாறலாம், மாறாம போகலாம், சின்ன தாக்குதல் நடக்கலாம், பெரிய தாக்குதல் நடக்கலாம். ஆகையினால் எல்லோருடைய ஒப்புதலும் நமக்கு தேவை. முஹாஜிர்களுடைய ஒப்புதல் வந்துவிட்டது, மதீனா மக்களுடைய ஒப்புதலும் நமக்கு தேவை. ஆகையினால் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ், எங்களிடமிருந்துதான் நீங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு, ஆம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதற்கு இவர்கள் காத்திருக்கவில்லை. எங்கள்கிட்ட நீங்க ஒரு பதிலை எதிர்பார்க்கிறீங்க என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், கது ஆமன்னா பிக்க வ ஸத்தக்னாக, நாங்கள் உங்களை நம்பி ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் ஒரு இறை தூதர் என்பதை நாங்கள் உளப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்டோம். வ ஷஹீதுனா அன்னமா ஜீத பிஹி ஹுவல் ஹக், நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மார்க்கம் சத்திய மார்க்கம் என்று நாங்கள் உளப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்டோம். வ ஆதைனாக அலா ذلك உஹூதனா வ மவாசீகனா அலல் ஜம்இ வ அலல் ஸம்இ வ த்ஆ, நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம், நீங்கள் சொல்வதற்கெல்லாம் நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நாங்கள் உங்களிடத்திலே சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே. எனவே எங்களிடமிருந்து நீங்கள் தனியான ஒரு கட்டுப்பாட்டை வெளியிடக்கூடிய வார்த்தையை தனியாக நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்க தேவையில்லை. ஃபம்லி மா ஷி'த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்துதரே, எங்களை எங்கே அழைத்து கொண்டு போக வேண்டுமோ அங்கே நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள். வல்லதி பாஸக பில் ஹக், எங்களை படைத்த இறைவன் மீது சத்தியமாக நாங்கள் சொல்கின்றோம், உங்களை இறை தூதராக அனுப்பிய அந்த இறைவன் மீது சத்தியமாக நாங்கள் சொல்கின்றோம். இதோ ஜித்தாவுக்கு அந்த பக்கத்துல செங்கடல் இருக்கிறது, அந்த செங்கடலிலே நீங்கள் இறங்குங்கள் எல்லோரும் என்று சொன்னால் கூட நாங்கள் எந்த மறு பேச்சும் பேசாமல் நாங்கள் அப்படியே என்ன செய்வோம், செங்கடலிலே நீங்கள் சொன்னீர்கள் என்பதற்காக வேண்டி நாங்கள் மூழ்கி விடுவோம். லா யதகல்லஃப் மின்னா ரஜுலுன் வாஹித், எங்களில் ஒருவர் கூட காலை பின்னே வைக்க மாட்டார், எங்களில் ஒருவர் கூட அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டார், எல்லோரும் நாங்கள் அந்த கடலிலே குதித்து விடுவோம். வமா நக்ரஹு அன் துல்கி பினா அதுவனா, எங்களுடைய எதிரிகளை சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, நம்முடைய எதிரிகளை, உங்க எதிரின்னு சொல்லல, நம்முடைய எதிரிகளை சந்திப்பதற்கு எங்களை நீங்கள் அழைத்து கொண்டு போகிறீர்கள் என்று சொன்னால் அதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், மறுக்க மாட்டோம், உளப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லிவிட்டு, இன்னால சுபுருன் இந்தல் ஹர்ப் சுதுக்குன் இந்தல் லிகா, எங்களுடைய நடவடிக்கை தான் உங்களுக்கு தெரியுமே, போர் என்று வந்துவிட்டால் நாங்கள் நிலை குலையாமல் நிற்போம், சமாதான காலகட்டங்களில் நாங்கள் உண்மையை பேசுவோம், நாங்கள் சொன்னா கரெக்டா இருக்கும், ஆகையினால் நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டாம், நீங்கள் அழைக்கின்ற இடத்துக்கு நாங்கள் வருவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னவுடன் அவருடைய அந்த உரை ஒரு நீண்ட உரை, அந்த உரையை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்திலே மகிழ்ச்சி தோன்றியது. அதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் டல்லா இருந்தாங்க, இவருடைய இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உடனே அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அவர்கள் சென்ற நோக்கம் 40 நபர்கள் கொண்ட ஒரு சிறு குழு சிரியாவுக்கு போய் வியாபாரம் செய்துவிட்டு லாபத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை வழிமறித்தால் பின்னால் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம் சமுதாயத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் எடுத்தார்கள். உடனடியாக புறப்பட்டு போக வேண்டும், உடனடியாக புறப்பட்டு போக வேண்டும். கிடைத்த தோழர்கள் 313 பேர். அந்த 313 பேரை மட்டும் அழைத்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போகிறார்கள். இன்னும் சில நபி தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வருகிறேன் என்று சொன்னதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் வர்றேன்னு சொன்ன சில நபி தோழர்களை வர வேண்டாம், நீங்க ஊர்ல இருங்க என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிக நெருங்கிய தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன். அவர்கள் நான் போருக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். நீங்க கூப்பிடுற இடத்துக்கு நாங்க வருகிறேன், எல்லாரையும் மாதிரி நானும் வர்றேன்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிக்கு சுகக்குறைவா இருக்கு, உங்களுடைய மனைவிக்கு சுகக்குறைவா இருக்கு, நீங்க போருக்கு வந்துட்டீங்கன்னா அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆகையினால் நீங்க உங்க மனைவியை கவனிச்சுக்கிட்டு வீட்டில் இருங்க என்று சொன்னார்கள். ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய வாப்பா யமான், இந்த ரெண்டு பேரும் நாங்கள் ஜிஹாதுக்கு வருகிறோம் என்று சொன்னார்கள், பதில் களத்துக்கு வர்றோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வரும்போது என்ன நடந்தது என்று எனக்கு நினைவு இருக்கிறது, உங்களை விடமாட்டோம்னு சொன்னாங்க, மக்கா விட்டு போகக்கூடாது தொலைச்சிருவோம் என்று மிரட்டினார்கள். நீ என்ன சொல்லிட்டு வந்தீங்க அவங்கள்ட்ட வரும்போது, ஒருவேளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமை பெற்று எங்களுக்கு எதிராக ஒரு யுத்தத்தை நடத்துவார் என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் நீங்கள் பங்கேற்க கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் சரி என்று ஒத்துக்கொண்டுதான் ஹிஜ்ரத்துக்கு வந்திருக்கீங்க, அது எனக்கு தெரியும், ஆகையினால் எதிரிகளாக இருந்தாலும் கூட அவர்களிடத்தில் நீங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும், நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். 313 பேரை அழைத்து கொண்டு போனால் இவர்கள் எந்த 40 பேரை வழிமறிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த 40 பேரும் தப்பிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமறிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த இடத்தை அப்படி கிராஸ் பண்ணி வேற ரூட் வழியா போயிட்டாங்க, கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. செல்லும் போதே அபூ சுஃபியான் ரொம்ப தந்திரமாக என்ன செய்தார், ஒருவேளை முஸ்லிம்களின் கையில் நாம் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என்கிற பயத்தில் மக்காவுக்கு தகவல் அனுப்பியிருந்தார். இந்த மாதிரி முஸ்லிம்கள் எங்களை வழிமறிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், எனவே அவர்களை எதிர்கொள்வதற்கு ஒரு பெரிய படையை நீங்கள் தயார் செய்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருந்தார். அவர்களும் புறப்பட்டு வந்து விட்டார்கள். மக்காவிலிருந்து ஒரு 1000 பேர் புறப்பட்டு, சுமார் 1000 பேர், 900க்கும் 1000க்கும் இடையில புறப்பட்டு வந்து விட்டார்கள். அபூ சுஃபியானுக்கு தெரிந்திருந்தது முஸ்லிம்கள் வழிமறிக்க போறாங்க, அவரும் ஒற்றற்படை வச்சிருக்கிறாரு. இந்த உளவு தகவல்களை வைத்துத்தான் இந்த போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அபூ சுஃபியான் சொல்கிறார், நாம தப்பிச்சிட்டோம், முஸ்லிம்கள் இனிமேல் நம்மை நினைத்தாலும் என்ன செய்ய முடியாது, வழிமறிக்க முடியாது, நாம ஆபத்தான இடத்தை கடந்து ஒரு சேஃபான ஏரியாவுக்கு, பாதுகாப்பான ஏரியாவுக்கு வந்து விட்டோம், ஆகையினால் இப்போது யுத்தம் தேவையில்லை, எல்லாருமே புறப்பட்டு என்ன செய்வோம், மக்காவுக்கு போவோம் என்று அபூ சுஃபியான் சொல்கின்றார். அவர்தான் அந்த 40 பேருக்கு தலைமையேற்று வந்தவர். ஆனால் 1000 பேரை திரட்டி கொண்டு வந்த அபூ ஜஹில் இருக்கிறாரு, அவருக்கு என்னன்னா, முன் வச்ச காலை நம்ம எதுக்கு பின் வைக்கணும், கிடைச்சது ஒரு வாய்ப்பு, இந்த 313 பேரை கசைக்கு தூக்கி போட்டுடலாம், நம்ம 1000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஆணவம் அவரை ஒரு யுத்தத்துக்கு தூண்டுது. அவர் நினைச்சிருந்தா திரும்பி போயிருந்தார்னா இந்த யுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கும், பத்ரு போர்னு ஒன்று நடந்திருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோக்கமும் எது அல்ல, பெரிய யுத்தத்தை நடத்த வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு நோக்கம் அல்ல, அவர்களுக்கு இந்த சின்ன கூட்டத்தை வழிமறிக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தது. ஆனாலும் சந்தர்ப்பவசமாக எதிரிகள் யுத்தத்துக்கு தயாராகிவிட்டதனால் எதிரிகள் 1000 பேர், முஸ்லிம்கள் 313 பேர், இப்போ களம் ரெடியாகிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வத்தவத்தூன அன்ன கைர தாத்தி ஷவுகத்தி தக்கூனு லக்கும், வலிமை குன்றிய அந்த படை 40 பேர்களை கொண்ட அந்த வலிமை குன்றிய அந்த வியாபார கூட்டம், அதைத்தான் நீங்கள் நாடி சென்றீர்கள், உங்களுக்கு இவ்வளவு பெரிய யுத்தம் நடத்தணும்னு விருப்பம் இல்லை. ஆனாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்றால், யுரீதுல்லாஹு யுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில, உண்மையை நிலைநாட்டவும் சத்திய அசத்தியத்தை அழிக்கவும் அல்லாஹ் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டான். போர் மேகம் சூழ்ந்து விட்டது, போர் நடந்தது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நீங்க நிறைய பயான்கள்ல கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், இந்த போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் என்று வரலாற்றில் பதியப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள். முதலாவது என்னவென்றால், எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசித்துத்தான் முடிவுகளை எடுத்தார்கள்.
ஆலோசித்துத்தான் முடிவுகளை எடுத்தார்கள். போருக்கு போறதுக்கு முன்னாடி 2 தடவை ஆலோசனை நடத்தினாங்க சஹாபாக்கள்கிட்ட. இந்த போர் நடத்துவோமா, இந்த வழிமறிக்க போவோமா வேண்டாமா, போவோமா வேண்டாமா என்று 2 தடவை ஆலோசனை நடத்தினார்கள் சஹாபாக்கள்கிட்ட. சஹாபாக்கள் சரி என்று ஒத்துக்கொண்டதனால்தான் இங்கிருந்து புறப்பட்டு போனாங்க. அங்கே போய் இறங்கியதற்கு பிறகு எந்த இடத்தில் நாம தங்கி இருந்து இந்த யுத்தத்தை நடத்தினால் நமக்கு சாதகமாக முடிவுகள் கிடைக்கும் என்று தோழர்கள் கொடுத்த யோசனையை இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இது 3வது யோசனை. 4வது, போர் முடிந்ததற்கு பிறகு பிடிக்கப்பட்ட கைதிகளிடத்தில் நாம எப்படி நடந்து கொள்ளலாம் என்று சஹாபாக்களிடத்தில் யோசனை கேட்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களிடத்திலெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு விடுதலை பண்ணிடலாம் என்று. விடுதலை பண்ணிடலாம், மன்னிச்சு விட்டுறலாம்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதெல்லாம் மன்னிச்செல்லாம் விடக்கூடாதுங்க, நமக்கு எதிராக யுத்தம் நடத்த வந்து விட்டார்கள். ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? வழக்கமாக சர்வதேச சட்டம் எது? போர் கைதிகள் பிடிக்கப்பட்டால் மரண தண்டனை தான். போருக்கு நீதிமன்றத்திலே நிறுத்துவார்கள், மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். மரண தண்டனை கொடுக்கும் போது என்ன செய்யலாம்னா, ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி ஒன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கைதிகளாக யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் யார் யாரெல்லாம் என்ன குடும்பம், என்னென்ன குலம், என்னென்ன கோத்திரம், அப்பா யாரு தாத்தா யாரு எல்லாம் நமக்கு தெரியும். இல்லை நம்ம சொந்தக்காரன் தான், மக்காக்காரங்க தான் எல்லாருமே. ஆகையினால் முஸ்லிம்களில் யார் அதே குடும்பத்தை சார்ந்தவர்களோ அவர்களை வச்சு இந்த மரண தண்டனையை கொடுக்கணும். நான் ஏன் சொந்தக்காரன் என்ன பண்ணுங்க மரண தண்டனை நீங்க அறிவிங்க, ஏன் சொந்தக்காரனுக்கு நான் கொடுக்குறேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொந்தக்காரங்களுக்கு அவங்க கொடுக்கட்டும். இப்படி அவங்கவுங்க அண்ணன் தம்பி மச்சான் மாமன் ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பான்னு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்க சொந்தக்காரங்களை வச்சு மரண தண்டனை கொடுப்போம். அப்பதான் அவங்களுக்கு வலிக்கும். அப்பதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, எதிர்ப்பை வீழ்த்துவதற்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்வதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உத்தி. அதுல எப்போதுமே அவங்க பின்வாங்க மாட்டாங்க. கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரேடியா முடிக்கணும்னு நினைப்பாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவங்க. அவங்க மன்னிச்சு விட்டுறலாம்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் மன்னித்து விட்டு விடலாம் என்கிறார்கள், சிலர் தண்டிக்கலாம் என்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களே, மன்னித்து விட்டுவிடலாம் என்று சொல்லுகின்ற உங்களை நான் இப்ராஹிம் நபியை போல, ஈசா நபியை போல நினைக்கின்றேன். ஈசா நபி அப்படித்தான் சொன்னாங்களாம், யா அல்லாஹ், அவர்களை நீ மன்னிச்சு விட்டால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள். என்ன வணங்கிட்டு வந்தவங்க, ஈசா நபியை வணங்கிட்டு மறுமையில வந்திருப்பாங்கல்ல, அவங்கள நான் அவங்கள வணங்க சொல்லலை, என்னை வணங்குக்கப்பான்னு நான் சொல்லலை, அவங்களா வணங்கியிருக்காங்க. அது உனக்கு கோபம் ஊட்டக்கூடியது தான். நீ மன்னிச்சாலும் அது உன்னுடைய அடியார்கள், உன் கணக்காச்சு. தண்டிச்சாலும் நான் குறுக்க நிற்க முடியாது அப்படின்னு மன்னிப்பை முற்படுத்தினாங்க ஈசா நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அப்படித்தான் மன்னிப்பைத்தான் எல்லாவற்றுக்கும் முற்படுத்துவார்கள். ஆகையினால் அபூபக்கர் சித்திக் அவர்களே, உங்களை நான் ஈசா நபியை போலவும் இப்ராஹிம் நபியை போலவும் பார்க்கிறேன். உமர் அவர்களே, நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்ன சொன்னீங்க, சொந்தக்காரனை வச்சே கதையை முடிக்கணும்னு சொன்னீங்க. அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்க. உங்களை நான் மூசா நபியை போலவும் நூஹ் நபியை போலவும் பார்க்கின்றேன். மூசா நபியை போலவும் ஒருத்தனும் இதுல தேர மாட்டான். யா அல்லாஹ், இவனை விட்டுட்டீன்னா வலா எழுது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இவன் லேசாக உன்னை மறுத்து கொண்டிருக்கின்றான் என்றால் இவனுக்கு அடுத்து வர்ற பிள்ளைகள்லாம் கடுமையா மறுப்பான் காலங்கள் போக போக. அதனால இப்பவே இவங்களை அழிச்சிருன்னு நூஹ் நபி அவர்கள் சொன்னார்கள். அதை மாதிரி நான் உங்களை பார்க்கிறேன். மூசா நபி அப்படித்தான் சொன்னார்கள். இவர்கள் இதுக்கு மேல இல்லா நப்சி வாஹி, நானும் என்னுடைய சகோதரரும் தான் தேர்வோம், வேற யார் இதுல தேர மாட்டாங்க, எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி மூசா நபி அவர்கள் அல்லாட்ட தன்னுடைய சமுதாயத்து மக்களை அழிக்க கூறினார்கள் அல்லவா. அந்த மாதிரி நான் உங்களை பார்க்கிறேன். ரெண்டுமே ஒரு நபிமார்களுடைய குணம்தான். நீங்க ஒன்றும் வித்தியாசமாகலாம் சொல்லல. அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னதுக்கும் 2 நபியின் சொற்களில் உதாரணம் இருக்கிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கு 2 நபியின் சொற்களில் உதாரணம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான் ஒரு யோசனை நினைக்கிறேன், பேசாம ஈட்டு தொகையை வாங்கிவிட்டு விடுதலை செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று தண்ட பணத்தை வாங்கி கொண்டு விடுதலை செய்தார்கள். இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு. 1 கிலோவுக்கு மேலே 1,4 கிலோ தங்கம் வாங்கியிருக்காங்க. 1,4 கிலோ தங்கம் வாங்கிக்கிட்டு தான் ஒரு ஆளை விடுதலை பண்ணியிருக்காங்க. சில பேர்கிட்ட 3/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருக்காங்க.
இப்படி ஆலோசனை கேட்டுத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவுகளை எடுத்தார்கள் என்பது இந்த போரில் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை. அதாவது ஒரு டிக்டேட்டர் மாதிரி, ஒரு சர்வாதிகாரியை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. அடுத்து என்னவென்று சொன்னால், அவர்களே களத்தில் நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வாளேந்தி களத்தில் அவர்களே வந்து நின்றார்கள். உத்தரவுகளை போட்டுக் கொண்டிருக்கவில்லை. இது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா நத்தகி பிஹி, நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து எங்களை காப்பாற்றி கொண்டோம். அவங்க தான் முன்னால நிற்பாங்களாம், எல்லாத்துக்கும் முன்னால போயிட்டு. அப்படி ஒன் ஆஃப் தி சோல்ஜரை போல, அதாவது ஒரு சிப்பாய்களில் ஒரு சிப்பாயை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதே போல அந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஆயுதங்கள் என்று இருந்தவை அப்படின்னு பார்த்தா, வாகனம்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 குதிரைகள் தான் இருந்தது. 313 பேருக்கு 2 குதிரை தான் இருந்துச்சு. அதே போல ஒரு 30 ஒட்டகம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஒட்டகத்தில் 2 பேர் போட்டாலும் 60 பேர் தான் பயணிக்க முடியும். ஒரு குதிரையில் 2 பேர் போட்டாலும் 4 பேர் தான், 64 பேருக்கு தான் வாகனம் இருக்குது. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்றால், முறை வைத்து பயணம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஒட்டகத்தில் ஒருத்தர் ஏறிக்கிறீங்க, 2 பேர் வாங்க, திரும்ப ஒரு ஆள் ஏறிக்கிங்க, மிச்சம் 2 பேர் வாங்க, திரும்ப ஒரு ஆள் ஏறுங்க, மிச்சம் 2 பேர் வாங்க என்று சொன்னார்கள். இதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்களாம், ரசூலுல்லாவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, 3 பேர் ஒரு வாகனம், அதில் ஒதுக்கப்பட்ட அந்த 2 பேர் சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய திருத்துதரே, நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவுப்பா? நீங்களே கடைசி வரைக்கும் அங்கேயே வாங்க, நாங்கள் கடைசி வரைக்கும் நடந்தே வர்றோம் அப்படின்னு நாங்கள் 2 பேருமா ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அந்துமா பி அக்வா மின்னி, நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலி எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை விட நான் தான் பலசாலி. நீங்க 2 பேரும் என்னை விட பலசாலியும் அல்ல. வமா அனபி கனியின் அனில் அஜ்ரி, கூலியை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கும் ஆசை இருக்கிறது, எனக்கு கூலியும் தேவைப்படுகிறது. நடந்து வந்தா கூலி அதிகம், வாகனத்தில் வந்தா சிரமம் கம்பி, கூலி அதுக்கேற்ற மாதிரி. என்னை விட நீங்கள் 2 பேரும் பலசாலிகளும் அல்ல, உங்கள் இருவரை விட கூலி எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற ஆளும் நான் இல்லை. ஆகையினால நான் உங்களை மாதிரி என்ன செய்வேன், வாகனத்தில் வருவேன், நடந்து வருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சமத்துவத்தை கடைபிடித்தார்கள். இது அவர்களுடைய அந்த போர்க்காலங்களில் அவர்கள் கடைபிடித்த நெறிமுறைகளுக்கான ஒரு முக்கியமான சான்றாக இருக்கின்றது. அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னால சொன்ன மாதிரி ஒப்பந்தங்களை பேணினார்கள். ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய தந்தை யமான் அவர்களும் ஹிஜ்ரத் செய்து வரும்போது, உங்களுக்கு எதிராக நாங்கள் போராட மாட்டோம், போருக்கு வரமாட்டோம் ரசூலுல்லாஹ் படை நடத்தினால் என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு, அந்த ஒப்பந்தத்தின் பேரில் ஹிஜ்ரத்துக்கு வருவதற்கு எதிரிகள் அனுமதித்ததன் காரணமாக நீங்க 2 பேரும் போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அந்த 2 பேர்த்தையும் 313 பேர் நம்பர் ரொம்ப சின்ன நம்பர், முடிஞ்ச வரைக்கும் ஆட்களை சேர்க்கும் ஒப்பந்தமாவது மண்ணாங்கட்டியாவது, எதிரிகள்கிட்ட போட்ட ஒப்பந்தம்லாம் செல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எலெக்ஷன்ல கொடுத்த வாக்குறுதியவே என்ன சொல்றான், அது ஓ ஜும்லா ஹே, அது என்னது, அது ஜும்லானா என்னதுங்க, சும்மா அடிச்சு விடுறது தானங்க, அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு 15 லட்சத்தை தூக்கி கேட்டுக்கிட்டு பேங்க் வாசல்லையா வந்து நிற்பீங்க, அதெல்லாம் ஜும்லா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி எலெக்ஷனுக்கே இந்த பாடா இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்காலங்களில் கூட அதற்கு முன்னர் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை பேண வேண்டும் என்று கருதினார்கள். இது அவர்கள் கடைபிடித்த ரொம்ப முக்கியமான ஒரு நாகரீகம். அதற்கடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், கைதிகள் பிடிக்கப்பட்டு 70 பேர் வைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லவா, அதுல கைதிகளை பராமரிக்கிறதுன்னு சில பேர் பொறுப்பு ஒப்படைச்சாங்க. நீ இந்த 5 கைதிகளை நீ தான் பராமரிச்சுக்கணும், இந்த 5 கைதிகளை நீ தான் பராமரிச்சுக்கணும். ஏன்னா அப்ப ஜெயிலெலாம் கிடையாது, அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஜெயிலுன்னு தனியா ஒண்ணு கிடையாது. இந்த கைதிகளுக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன செய்வாங்களாம், இந்த 5 பேர் 6 பேர் 7 பேர் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கைதிகளுக்கு, அப்போ கவர்மெண்ட்டுக்குன்னு சாப்பாடாக்கி போடுறதுக்கு கவர்மெண்ட்ல பெருசா பணம் கிடையாது,
இவர்களுக்கு தயாரிக்கப்பட்ட உணவை அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க பேரிச்சம்பழத்தையும் அதையும் இதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். குளிர் அடிச்சதுன்னா சொன்னா நீங்க விலவலத்து போயிருவீங்க. சில சஹாபாக்கள் குளிர் அடிக்குதுங்க, தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பளி சட்டையை தூக்கி கைதிகளுக்கு கொடுத்துட்டு இவங்க குளிர்ல இருந்தாங்களாம். போர் கைதி, இவங்களை என்ன பண்ணலாம், இவங்க மரண தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லப்பட்ட கைதிகள். ரசூலுல்லாஹ் இன்னும் முடிவு எடுக்கல, மஷூரா முடிஞ்சு போச்சு, முடிவு நாளைக்கு தான் அறிவிக்க போறாங்க. அப்போ கைதிகளுக்கு கம்பளி துணி கொடுக்கறதுக்கு தன்னுடைய கம்பளியை தூக்கி கொடுத்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆள் கொஞ்சம் ஃபேட், ஆள் கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. யாருடைய கம்பளி சட்டையும் உங்களுக்கு பொருந்தல, குளிர் நடுங்குது, வயசான ஆளு, ரசூலுல்லாஹ் விட கொஞ்சம் வயசு கூட, ரசூலுல்லாஹ் விட 2-3 வயசு அதிகம் அவங்களுக்கு. ஒரு தடவை ஒரு சஹாபி கேட்டாங்களாம், அந்த அக்பரு அம் அப்பாஸ், அப்பாஸ் பெரியவரா நீங்க பெரியவரான்னு கேட்டாங்களாம் ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன மீன் பண்றாங்கன்னா வயசுல பெரியவங்க. என்ன அப்பாஸ் எங்கு ஆள், ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறமாவும் பல ஆள்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்க. அந்த அக்பரு அப்பாஸ், அப்பாஸ் பெரியவங்களா நீங்க பெரிய, சாரி, அதாவது ரசூலுல்லாஹ் பெரியவங்களா நீங்க பெரியவங்களான்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பெரியவங்களா நீங்க பெரியவங்களா, வயசுல மூத்தது யாருன்னு. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ரசூலுல்லாஹ் தான் பெரியவங்க, நான் மூத்தவன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த வார்த்தையில் உள்ள புத்திசாலித்தனத்தை பாருங்க. ஆனா அசன்னு மின்ஹு வஹுவ அக்பரு மின்னி, அவங்க என்னை விட பெரியவங்க, நான் அவங்கள விட மூத்தவன் அப்படின்னு சொன்னாங்களாம். வயசுல மூத்தவங்க யாரு தான், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு ஆள் கொஞ்சம் குண்டாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு தானே அதிகபட்சம் ஃபைன் போட்டது 1.25 கிலோ தங்கம் போட்டது அவங்களுக்கு தான். அப்போ அவங்க குளிரில் நடுங்குறாங்க, யாருடைய கம்பளி சட்டையும் அவங்களுக்கு பொருந்தலை, குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உபை, கைதிகளை பிடிச்சி மதீனாவுக்கு கொண்டு வந்தாச்சு, மதீனா நடக்குது சம்பவம். அப்துல்லாஹ் இப்னு உபை என்று ஒரு நயவஞ்சகர் இருந்தார். கடைசி வரைக்கும் ஒரு நயவஞ்சகராக தான் இருந்தார். ரசூலுல்லாஹ்வை பின்னால போய் திட்டுவார், முன்னால வந்து சிரிப்பார். அந்த மாதிரி ஒரு நயவஞ்சகர். அவரும் ஆள் கொஞ்சம் குண்டா இருப்பார். அவருடைய கம்பளி சட்டை மட்டும்தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பொருந்தியது. அதை அவர் கொடுத்தார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தனக்கு உபகாரம் செய்த யாருக்கும் ரசூலுல்லாஹ் பதில் உபகாரம் செய்யாமல் இருந்ததில்லை. தன்னுடைய சின்ன வாப்பாவுக்கு ஒருத்தர் குளிர்ல உதவி செஞ்சிருக்கிறாரு, அவர் நயவஞ்சகர். இதை மனசுல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு அவரை மண்ணறையில் வைக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சட்டையை கழற்றி அவருக்கு போத்துனாங்க. யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, பத்ரில் நடந்த நிகழ்ச்சியை. அப்போ கைதிகள் இடத்துல அவர்கள் நடந்து கொண்ட விதம், முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தம்பி, அவரும் என்ன செய்யப்பட்டார், கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை மட்டும் இந்த கைதிகளை கட்டி போடுவாங்க இல்லையா, இந்த கட்டி போடுறவர்கிட்ட சொன்னாராம், மற்றவங்களை கொஞ்சம் லூஸா கட்டி போட்டாலும் என் தம்பியை மட்டும் இறுக்கி கட்டி போடுன்னு சொன்னாராம். அவர் என்னுடைய தம்பியை கொஞ்சம் இறுக்கி கட்டி போடு. ரசூலுல்லாஹ் அதாவது கைதிகளை கட்டி போட அழுதுகிட்டு இருக்காங்க, முணங்குறாங்க, வலி தாங்க முடியாம. நள்ளிரவு நேரத்தில் என்னடா முணங்குற சத்தம் கேட்குதுன்னு ரசூலுல்லாஹ் பார்த்தா கைதிகள்கிட்ட இருந்து முணங்கல் சத்தம் வருது. சஹாபாக்களை கூப்பிட்டு, என்னங்க இப்படி கைதிகளை இப்படி முணங்க விடுறதா, இது தப்பு இல்லையா, இதெல்லாம் நெகிழ்த்து விடுங்க, கொஞ்சம் கட்டுக்களை நெகிழ்த்து விடுங்க, கொஞ்சம் கையை கால ஆட்டுற மாதிரி நெகிழ்த்து விடுங்கன்னு சொல்றாங்க. முஸாப் பின் உமைர் ஒரு நெகிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்கார் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. முஸாப் பின் உமைர் அங்கிருந்து என் தம்பியை மட்டும் நெருக்காத, அவன் இறுக்கி கட்டி போடு அப்படின்னு. ஏன்னு கேட்குறாரு அவர். எதுக்குங்க உங்க தம்பியை மட்டும் இருக்கு, அவங்க அம்மா பெரிய வசதி வாய்ப்பான ஆளு, இவங்க அம்மாவும் தான் சொல்றது என்ன சொல்றாரு, அவங்க அம்மா நல்ல வசதி வாய்ப்பான ஆளு, இவரை இறுக்கி கட்டல என்ன பண்ணணும், அந்த அம்மா பணத்தை அதிகமாக கொடுத்து என் பிள்ளைய விடுதலை பண்ணுன்னு சொல்லணும், பணம் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு கைதிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய முனங்கல் சத்தத்தை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வரக்கூடாது என்று சொன்னார்கள். தரமான உணவை கைதிகளுக்கு கொடுத்து விட்டு ஸ்நாக்ஸுகளை இவங்க சாப்பிட்டுக்கிட்டு சஹாபாக்கள்
இருந்தார்கள். இது போர் கைதிகளிடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வரலாறு சான்றாக முன்வைக்கிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் தான் இந்த போர் நடைபெற்றது. அதுவும் ரமலான் மாதத்தில் நாம் லேசா வெயில் அடித்தாலே என்ன பண்ணுறோம், எப்போதான் ஜனவரியில் வந்து நோன்பு வந்தால் நல்லா இருக்கும்ல, டிசம்பரில் நோன்பு வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 15 வரைக்கும் நோன்பு நல்லா தான் இருந்துச்சு, 2-3 நாளாக கொஞ்சம் கூடுதலாக வேக்கிற மாதிரி இருக்குது என்று நமக்கு தோணுது. ஆனால் அந்த நோன்பு நேரத்தில் ஒரு போரையே சஹாபாக்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்றால் அதனால் தான் இன்றைக்கு நாம் பிறக்கும் போதே முஸ்லீம்களாக பிறந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம பிறக்கும் போதே நம்முடைய சுற்றுப்புற சூழல், நம்முடைய பாண்ட்ஸ், அந்த பிணைப்பு, அந்த வம்சாவளி, இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. நமக்கெல்லாம் பிறக்கும் போதே ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்காவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மெல்லாம் படித்து விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள் தானா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? இதுக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு ரமலான் நாளில் நோன்பு வைத்தும் நோன்பு வைக்காமலும் சிலரும் இப்படியாக அந்த வெயிலுடைய நேரத்தில் சில சஹாபாக்கள் செய்த தியாகங்களினால் தான் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான். ஆகையினால தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த சஹாபாக்களுடைய பேரை வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம சொல்லணும் இல்லையா? வருஷத்தில் ஒரு தடவையாவது அந்த சஹாபாக்களுடைய பேரை சொல்லி அவர்களுக்காக ஏதோ நம்மளால் முடிஞ்சது, இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்கரை கிடைக்காத ஊரில் எதை வைப்பாங்களாம், இழுப்பப்பூ கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதை சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஒரு ஹதியா அவர்களுக்காக, அவர்களுடைய அந்த வெற்றியில் நாமும் ஒரு பங்கெடுக்கக்கூடிய வகையில் ஒரு யாசீனை ஓதி அவர்களுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஹதியா செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மறுமை நாளில் உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை தந்தருள வேண்டும் என்று நாம் துஆ செய்வோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.